வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த படமாக ராயன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர விரும்பும் இளைஞர்கள் மக்கள் நலப்பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்னினோ தாக்கத்தால் தமிழகத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த திரைப்படமாக ராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மெய்யழகன் படத்திற்கு சிறந்த ஒலிக்கலவைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மில்லர் படத்தில் நடித்த தனுஷிற்கு சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படத்திற்கு இசையமைத்த ஜி.வி. பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சிறந்த திரைப்பட விமர்சகருக்கான விருது திரு சஞ்சீவ் ஸ்ரீவத்சவாவிற்கு வழங்கப்படுகிறது. விளையாட்டுத்துறையை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மத்திய அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கேலோ இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்து அதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கேல் கும்பு நடத்துங்க அப்படின்னா, கேல் கும்பு நடத்தாட்டியும் அட்லீஸ்ட் மாணவர்களுக்கு அந்த வசதியை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்துலதான் விருதுநகர் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அதுல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டு அங்க நம்ம பண்ண முடியாதா அப்படின்ற அந்த யோஜனையில தான் நான் எஸ்பிஐ கிட்ட சொன்னேன், நீங்க நல்ல ஒரு காலேஜ்ல கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேடியம் மாதிரி பண்ணி கொடுங்க. அதுல ஜிம்னேஷியமும் இருக்கட்டும், விளையாடுறதுக்கு வாலிபாலோ த்ரோ பாலோ இப்ப பிக்கல் பால் ஒலிம்பிக் லெவல்ல இல்லைனாலுமே அந்த லெவல்ல இருக்கக்கூடிய கேம்க்கு ஒரு டர்ஃப் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு உடனடியா ஒத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் முழுமையாக ஒத்துழைத்து இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ரெடி ஆகி இனாகிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வசதியை செஞ்சு கொடுத்த எஸ்பிஐக்கு நன்றி தெரிவிக்கிறேன். குடிமைப் பணியில் சேர்வதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் மக்களுக்கான பணிகளை நிறைவேற்ற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் தனியார் குடிமைப்பணி பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கம் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவையான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மற்ற மாவட்டங்களில் உள்ள ஆலைகளில் உமி நீக்கி அரிசியாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த குறுவை மற்றும் சம்பா பருவங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள் விரைவில் மற்ற மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சேமிப்பு கிடங்குகளின் பற்றாக்குறையை சமாளிக்க ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். மாநில அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று மதுரையில் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த மையத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து சேவைகளும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த மையத்தின் மூலம் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசியோதெரப்பி, பார்வை மற்றும் காது கேளாமை குறைபாடுகளுக்கான சிகிச்சை, ஸ்பீச் தெரப்பி போன்றவை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உளவியல் ஆலோசனை, அடையாள அட்டை பெறுவது, உதவித்தொகை மற்றும் அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கு விண்ணப்பித்தல் போன்ற சேவைகளும் இந்த மையத்தின் மூலம் செய்து தரப்படும் என்று அவர் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளின் வேலைவாய்ப்புக்கு வழிகாட்டும் சேவையும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பத்திரப்பதிவுத் துறையில் கடந்த ஆட்சியின் போது இருந்த ஊழல் களையப்பட்டு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி திருக்கோயில் நில விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அரசு சார்பில் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பத்திரப்பதிவுத் துறையில் உள்ள குறைகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க இயலாமல் ஆட்சியாளர்கள் திணறுவதாகவும் கூறியுள்ளார். மாற்றம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சியை பிடித்த தாவேக மக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவரவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் வடக்கு லட்சத்தீவு வரை வட தமிழகம் மற்றும் வட கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மேற்தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மாவட்டச் செய்திகள். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி, ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட செயற்கை இழை ஹாக்கி மைதானத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். சென்னை தரமணியில் நடைபெற்ற தமிழ்நாடு நாள் விழாவில் மாநில அளவிலான கட்டுரைப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசுகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஏலகிரி மலையில் கோடை விழாவினை மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் சேவை மையங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு கடல்சார் பயிற்சிக் கழகத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு அருகே 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் தீயிட்டு அழிக்கப்பட்டது. சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீனிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தனிஷி குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறவுள்ள ஆசிய இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. இப்போட்டி வரும் 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த படமாக ராயன் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குடிமைப் பணியில் சேர விரும்பும் இளைஞர்கள் மக்கள் நலப்பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். எல்னினோ தாக்கத்தால் தமிழகத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.